ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கோவையில் காம்பவுண்ட் வீட்டு கழிவறையில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவியை வீடியோ எடுத்த வக்கர புத்தியுடைய இளைஞனை போலீஸ் கைது செய்தது. போலீசிடம் சிக்கிய இளைஞனின் செல்போனில் 3000 ஆபாச வீடியோக்கள் கொட்டி கிடந்தது காவல்துறையவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. போலீஸ் ஜீப்பில் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருக்கும் இந்த இளைஞன்தான் கண் கூசும் அளவுக்கு செல்போன் முழுக்க ஆபாச படங்களை வைத்திருந்து போலீசையே அதிர விட்டவன். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டியில் 5 வீடுகள் கொண்ட காம்பவுண்ட் குடியிருப்பு இருக்கிறது. இங்கு வாடகைக்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு பொதுவான கழிப்பறைதான் இருக்கிறது என்ற நிலையில் காலை நேரத்தில் பள்ளி மாணவி குளிக்க சென்றிருக்கிறார். ஒரு கழிவறையில் மாணவி குளித்துக் கொண்டிருந்த போதே அருகில் இருந்த கழிவறைக்குள் நுழைந்த ராஜேஷ் கண்ணன் என்ற இளைஞன் செல்போன் மூலம் வீடியோ எடுத்திருக்கிறார். எதேச்சியாக செல்போன் கேமராவை பார்த்த மாணவி அலறி அடித்துக் கொண்டு அவசரமாக உடையை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு ஓடி சென்று நடந்ததை கூறியிருக்கிறார். அதற்குள்ளாக கழிவறையில் இருந்து எதுவுமே தெரியாதது போல வீட்டு மாடியில் பதுங்கி இருக்கிறான் அந்த இளைஞன் ராஜேஷ் கண்ணன். மகள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன மாணவியின் தாய் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவனை பிடித்து விசாரணை நடத்தினர். காம்பவுண்டுக்குள் இருக்கும் ஒரு வீட்டில் பேச்சுலர் இளைஞர்கள் 5 பேர் தங்கியிருந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்புதான் சூப்பர்வைசர் வேலை பார்க்கும் ராஜேஷ் கண்ணா அந்த காம்பவுண்ட் வீட்டுக்கு குடி வந்திருக்கிறார். அதற்குள்ளாக தனது வக்கிர புத்தியை காட்டி கழிவறையில் குளித்துக் கொண்டிருந்த மாணவியை வீடியோ எடுத்திருக்கிறார். முதலில் போலீஸ் விசாரிக்கும் போது ஒப்புக்கொள்ள மறுத்து அடம் பிடித்த ராஜேஷ் கண்ணன் போலீசின் சிறப்பான கவனிப்பை அடுத்து ஆபாச வீடியோ எடுத்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறான். இதனை அடுத்து ராஜேஷ் கண்ணனின் செல்போனை வாங்கி ஆய்வு செய்த போது காவல்துறை அதிர்ச்சியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். செல்போனை ஓபன் செய்ய சாரி 1 என பாஸ்வேர்ட் போட்டு வைத்திருந்த ராஜேஷ் கண்ணன் சுமார் 3000 ஆபாச வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ராஜேஷ் கண்ணனை கைது செய்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.